பிடிச்சுட்டாரு. அந்த பகுதி மாநகர சபை உயர் அதிகாரிகளுக்கு கையூட்டல் கொடுத்து தான் வருது. சிவர் உடைக்கிறதுக்கு யாரு அனுமதி கொடுத்தது? அதையெல்லாம் கண்டும் காணாம விட்டு போட்டு பல ஊழலை நான் பிடிச்சுட்டாரு. கௌரவ முதல்வர் மெம்பர் ஒரு மாட்டுக்கு லைசன்ஸ் அடிச்சு 10 மாடு அடிக்கலாம் இல்ல போகுது வருவா போது அதிகாரிகள் கொண்டு போயிடும் சொல்லி 7ஆம் நாள் தான் பாஞ்சவன். நாங்க அந்த ஊழலை பிடிச்சு கொடுத்தாங்க. ஊழல்கள் இங்க இருக்குது. மாநகர வருவா போது அதிகாரிகள் ஊழல்கள் சபையில சொல்லி இருக்கணும். ஒரு ஓனருக்கு 5 கடை இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த கலைச்ச உறுப்பினர் இரவுல அந்த வடிவேல் மாதிரி கனவுல கண்டித்து போட்டு வந்து அடுத்து அப்படியே சபை கலைச்சுக்கிறார் போலடாக்கு. என்ன கலைச்ச உறுப்பினர் தான் சபையில எந்த ஒரு திட்டத்தையும் சீராக வழி நடத்தாமல் குழப்பம் சொல்லுவாங்க. வைக்கல்பட்ட நாய் மாதிரி ஒரு சகல 45 உறுப்பினர்ல 43 உறுப்பினர் எனக்கு தெரிஞ்சிருக்கும். 45 பேரும் தெரியும். 45 பேரும் தங்களுடைய கிராம மக்கள் வாக்கு போட்ட மக்களுக்காக தங்களுடைய அபிவிருத்தி சம்பந்தம் இதை என்ன விட வேணாலும் கலைப்பினோம். ஆனால் இந்த வழக்கடை சம்பந்தம் காய்ச்ச 2 பேர் இருக்கணும். 2 பேரும் நீங்க பார்த்தா தெரியும். மீடியா நீங்களும் ஒரு ஊடகவியலாளர் ரீதியில உங்களுக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒவ்வொரு மீட்டிங்ல உடம்பி கலைப்பினோம். ஏன்னா மக்களுக்கு தாங்க மாநகர சபையில் இருக்கிறவங்க காட்டிக் கொள்றதுக்காக தங்களை பிரபலப்படுத்துறதுக்காக கலைப்பினோம். ஆனா அதே 2 பேரும் தங்களுடைய சுய இழந்தாக்கள். ஒருத்தர் இருக்கிற கட்சியை விட்டு கிடைக்கப்பட சுய கட்டுப்பாடுகளை மீறி தன்னுடைய சட்டத்துக்கு விரோதமான செயற்பாடுகள் செய்து ஒரு கட்சியை விட்டு கலைச்சு இப்ப 4-5 கட்சியை சேர்ந்து 5ஆவது கட்சியில போய் நின்று இந்த முறை உறுப்பினர் வந்திருக்கிறார். அது சின்னத்துக்கு விழுந்த உறுப்பினர். அவருக்கு விழுந்த அவர் இந்த வட மாகாணத்தை சேர்ந்தவர் இல்ல. அவர் கிழக்கு மாகாணத்திலே இங்க வந்து தயவா நிற்கிறார். அங்க இருக்கலான்னு தயவா நிற்கிறார். அவர் கேட்ட சின்னத்துக்காக விழுந்த வாக்குல அவர் வந்து நின்று கொண்டு வாழ்வாரத்துக்கு வியாபாரம் செய்யற 31 கடைக்காரன் இருக்கா பரிசீலனை செய்ய போறோம். எங்களை பரிசீலனை செய்ய தேவையில்லை. அங்க 31 கடைக்காரருக்கு உரிய போட்டோவோட அங்க 31 ஃபைலும் இருக்குது மாநகர சபையில. அங்க கூப்பிட்டாலே 31 உரிமையாளரும் போவாங்க. எத்தனையோ ஊழல்கள் நடக்குது. நியூ மார்க்கெட்டுக்கு எல்லாம் ஒவ்வொரு கடையையும் ஒவ்வொரு முதலாளிமார் பல கோடி கொடுத்து மாநகர சட்டம் சொல்லுது ஒரு கடைன்றது உரிமையாளர் நடத்தலாம் அல்லது அவற்றை மகன் நடத்தலாம் இல்லாட்டி ஒரு பேரன் பரம்பரையா நடத்தலாம் என்றால் சட்டத்தில் அதுல அவையினுடைய ஒப்பந்தத்திலே இருக்குது. ஆனா இன்றைக்கு அந்த சட்டம் எல்லாத்தையும் மீறி பல கோடிகள் நம்ப மாட்டீங்கள் 5 கோடி 4 கோடி என்று ஒரு கடையை வேண்டிக் கொண்டு முதலாளி பக்கத்து கடையை வேண்டி நடுவால சிவர் உடைச்சு பின் கடையை வேண்டி அந்த சிவரை உடைச்சா 4 காலெல்லாம் இந்த பில்டிங்கள் நிக்குது. இப்ப நடிச்சுவர் ஒண்ணும் இல்ல. இன்றைக்கு இந்த சின்னனா ஒரு நில நடக்கமோ சின்னனா ஒரு இது பாரிய மழை வெள்ளம் இந்த நகரத்தை போடுமா இருந்தா அந்த பில்டிங் கீழே இறங்கும். காரணம் நடிச்சுவர் முழுக்க உடப்பட்டுச்சு. எல்லாம் உடவர சும்மா உடப்படாது. வருவாப்பதி மாநகர சபை உயர் அதிகாரிகளுக்கு கையூட்டல் கொடுத்து தான் உடப்படுது. ஏனென்றா நாங்க ஒரு சின்ன சகரம் மாத்திரண்டாலே 10 கடிதம் கொடுத்து 20 மாநகர சபை போகணும். போனா வந்தா தான் அந்த பார்வையிட்டான்னு. அப்ப இந்த சிவர் உடைக்கிறதுக்கு யாரு அனுமதி கொடுத்தது? ஒரு கடை என்றது ஒரு ஓனர் தான் நடத்தலாம். பக்கத்து கடையை வேண்டி நான் பின் கடையை 2 வேண்டி அப்படியே பெரிய பூச்சிட்டி மாதிரி நடப்படுது கடை கனவுக்கு. நான் என்னுடைய 3 உள்ள போட்டுக்கிறேன். ஆனா அதையெல்லாம் கண்டும் காணாம விட்டு போட்டு சபை உறுப்பினர் அவைக்கு நான் ஒன்றை சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற நகரத்துக்கு இருக்க பல ஊழலை நான் பிடிச்சுத்தாரு. அண்டைய கூட மேரம்மாவை என்னுடைய வியாபார உரிமம் என்னுடைய அதுல வச்சு உதவி மேயர் கௌரவ முதல்வர் மெம்பர் அதுக்கு பாஞ்ச மெம்பர் 2-3 பேர் இருந்தவர். அவைக்கு முன்னுக்குதான் சொன்னான், அம்மா மீந்த கொள்கலன் இல்லையம்மா ஒரு மாட்டுக்கு லைசன்ஸ் அடிச்சு 10 மாடு அடிக்கணும். ஒரு ஆட்டுக்கு பொம்சன் எடுத்து 10 மாடு அடிக்கணும். மிச்சம் 9 மாட்டுக்குரிய மாநகர சபை சேரக்கூடிய நிதி எல்லாத்தையும் பொக்கெட்ல போகுது வருவா போது அதிகாரிகள் கொண்டு போயிடும். இது சம்பந்தம் பாருங்க. அப்ப மேரம்மா என்ன கேட்டவா, தம்பி அது சோர பகுதி அதிகாரிகள் எல்லாம் நிக்கிறோம் என்ன வருவா பகுதி அதிகாரில போவினோம். நான் சொன்னம்மா என்ன பிறண்டு ஒரு ஆளுங்க நிக்கிறேம்மா, அவர் தான் எனக்கு தகுந்த தகவலை தந்தவர். நீங்க பொய்யண்டா நீங்க அவருக்கு ஆராய்ச்சி பாருங்க சொல்லி 7ஆம் நாள் தான் பாஞ்சவர் ஆராய்ச்சி போட்டு அதை கூட நாங்க அந்த ஊழலை பிடிச்சு கொடுத்தாங்க. அப்படி எவ்வளவு ஊழல்கள் இங்க இருக்குது. மாநகர வருவாப்பதி அதிகாரிகள் ஊழல்கள் நாங்க மேற்கொண்டு மேலிடம் எங்களை கூப்பிட்டால் தகுந்த இதோட நாங்க ஊழலை பிடிச்சு கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த கருத்துக்களை வழங்குவதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, நேற்று மதியம் போல யாழ் மாநகர சபையால எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. காரணம் என்னன்னு சொன்னா, 9ஆம் தேதி 1ஆம் மாசம் இந்த மாசம் சபையில பிரேரணை வச்சுக்கணும். இந்த பழக்கடைய வந்து பார்வையிடணும், பழக்கடைய ஆய்வு செய்யணும்னு சொல்லி ஒரு உறுப்பினர்களால கருத்து மொழியப்பட்டு அது சம்பந்தமா தாங்க வாரலாமான்னு சொல்லி
எங்கள் நேற்று ஒரு 3 மணிக்கு தான் இந்த லெட்டர் கையில கிடைச்சது. அப்படி இருந்தும் பல இந்த கடை 31 உரிமையாளர்களும் பல பல வேலைப்பழுக்கள் இங்க ஒரு உரிமையாளர் ரெண்டு சொன்னா உதவியாளர் நிக்கிறாரு. அவர் தன்னுடைய வீட்டு வேலையும் பார்க்கணும், வேற தனிப்பட்ட வேலையாளர் இருக்கும், உதவியாளர் நிக்கிறாரு. அப்ப எல்லாரும் நேற்று உடனடியாக அறிவித்து இந்த கடிதங்கள் எல்லா உரிமையாளர்களும் ஊழியரால் வழங்கப்பட்டு எல்லாருடைய காலமா 31 உரிமையாளரும் சமூகம் தந்து நின்றவ எல்லாரும் வேற வேற வேலை எல்லாத்தையும் நிப்பாட்டி நின்றவ யாழ் மாநகர முதல்வர், ஆணையாளர், கணக்காளர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் வரியினமாமன்னு சொல்லி. ஆனா நாங்க ஒரு 12 மணி மட்டும் பார்த்தோம், அது வர்ற மாதிரி இல்ல. எல்லாரும் தங்களுடைய சாப்பாடு டைம்கள் இப்ப வீடுகளுக்கு போயிட்டுனோம். மேற்கொண்டு இந்த கருத்தை தாரம் இந்த உரிமையாளர் இந்த வயசு இந்த ஐயா சுயமா உழைச்சி சாப்பிடணும் ஒத்த கால நிக்கிறார். இவற்ற வயசுல நான் பாக்குறேன் எத்தனை ஆலயங்களுக்கு போயக்குள்ள கையை நீட்டி கொண்டு வாழ்ற வயசுல கூட தான் சுயமா உழைச்சி வாழணும் நிக்கிறான். ஆனா யாழ் மாநகர சபை என்னன்னு சொன்னா தனிப்பட்ட ரீதி ஒரு 2 பேர் உறுப்பினருடைய காழ்ப்புணர்ச்சியால இதுக்குள்ள இருக்கிற 1-2 உறுப்பு வியாபாரிகள் தனிப்பட்ட விரோதம் காரணமாக அவதான் இத வழக்கடை ஆய்வு செய்யணும் சொல்லி அதை முன்மொழிஞ்சிருக்கணும். இதுல ஆய்வு செய்வதற்கு எந்த விதமான ஊழலோ எந்த விதமான மாநகர சபை என்ற சட்டத்துக்கு எதிராக யாரும் இதுல வியாபாரம் செய்யல. காரணம் என்னன்னு சொன்னா 31 கடை உரிமையாளர்கள் 31 கடை உரிமையாளர் சேர்ந்துதான் இதுல வியாபாரம் செய்யணும். கடந்த வருடம் எங்களை இந்த கடிதத்தை பார்த்த டேட்டா பார்த்த தெரியும். கடந்த வருடம் எங்களை 31 உரிமையாளரை மாநகர சபை தொடங்குறதுக்கு முதல் 1 மாதத்துக்கு முதல்ல நினைக்கிறேன் டேட் கிடக்குது. கூப்பிட்டு யாழ் மத்திய பஸ் நிலையத்துல நலசில கூட நவீனமயமா அமைக்கிறோம். பின்பக்கத்தால எங்களுக்கு ஒரு 2 அடி இடத்தை நீங்க வெட்டி தரணும், தாரத்தை வெட்டி தரணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு கலந்து ஆலோசிச்சோம். நாங்க நல்லபடியா மக்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்கபடியா நகர அண்டி வர்ற மக்கள் எல்லாம் நவீன ஒரு மனசுலத்தை பாவிக்கணும் நோக்கத்துக்காக நாங்க எல்லாரும் ஒத்துழைச்சு உடனே அதுல ஆமோதிச்சுட்டு வந்தம் வட்டி தரவண்டு சொல்லி 2 நாளுக்குள்ள வட்டி கொடுத்தனாங்க தான். எங்களுடைய செலவை ஒவ்வொரு கடைக்காரன் செலவழிச்சுதான் அந்த கடையை பின்னால வட்டி கொடுத்தனாங்க. ஆனா அதே 31 பேரையும் கூப்பிடைக்குள்ள மாநகர சபை அதிகாரிகள் என்ன செய்திச்சுனா 31 பேருக்கும் மாநகர சபையோட கோப்பு இருக்குது, 37 பேருக்குரிய படங்கள் இருக்கு, 37 பேருக்குரிய ஒப்பந்தங்கள் இருக்குது. எல்லாம் 31 ஒப்பந்த பயிலையும் வச்சு கொண்டுதான் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அடையாள அட்டையும் கோப்பையும் பார்த்து சரி பார்த்து தான் உள்ளுக்கு மீட்டிங்குக்கு எங்களை அனுப்பினவ. ஆனா இன்றைக்கு 9ஆம் தேதி கடந்த 9ஆம் தேதி அங்க சபையில சொல்லியிருக்கணும் ஒரு ஓனருக்கு 5 கடை இருக்குன்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் இந்த கலைச்ச உறுப்பினர் இரவுல அந்த வடிவேல் மாதிரி கனவுல கண்டித்து போட்டு வந்து அடுத்து அப்படியே சபை கலைச்சுக்கிறார் போலடாக்கு. என்ன கலைச்ச உறுப்பினர் தான் சபையில எந்த ஒரு திட்டத்தையும் சீராக வழி நடத்தாமல் குழப்பம் சொல்லுவாங்க. வைக்கல்பட்ட நாய் மாதிரி ஒரு சகல 45 உறுப்பினர்ல 43 உறுப்பினர் எனக்கு தெரிஞ்சிருக்கும். 45 பேரும் தெரியும். 45 பேரும் தங்களுடைய கிராம மக்கள் வாக்கு போட்ட மக்களுக்காக தங்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமா இதை என்ன விட வேணாலும் கலைப்பினோம். ஆனால் இந்த வழக்கடை சம்பந்தம் காய்ச்ச 2 பேர் இருக்கணும். 2 பேரும் நீங்க பார்த்தா தெரியும். மீடியா நீங்களும் ஒரு ஊடகவியலாளர் ரீதியில உங்களுக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒவ்வொரு மீட்டிங்ல உடம்பி கலைப்பினோம். ஏண்டா மக்களுக்கு தாங்க மாநகர சபையில் இருக்கிற காட்டிக் கொள்றதுக்காக தங்களை பிரபலப்படுத்துறதுக்காக கலைப்பினோம். ஆனா அதே 2 பேரும் தங்களுடைய சுய இழந்தாக்கள். ஒருத்தர் இருக்கிற கட்சியை விட்டு கலைக்கப்பட சுய கட்டுப்பாடுகளை மீறி தன்னுடைய சட்டத்துக்கு விரோதமான செயற்பாடுகள் செய்து ஒரு கட்சியை விட்டு கலைச்சு இப்ப 4-5 கட்சியை சேர்ந்து 5ஆவது கட்சியில போய் நின்று இந்த முறை உறுப்பினர் வந்திருக்கிறார். அது சின்னத்துக்கு விழுந்த உறுப்பினர். அவருக்கு விழுந்த அவர் இந்த வட மாகாணத்தை சேர்ந்தவர் இல்ல, அவர் கிழக்கு மாகாணத்தில இங்க தயவா நிக்கிறார். அங்க இருக்கலான்னு தயவா நிக்கிறார். அவர் கேட்ட சின்னத்துக்காக விழுந்த வாக்குல அவர் நின்று கொண்டு வாழ்வாரத்துக்கு வியாபாரம் செய்யற 31 கடைக்காரன் இருக்கா பரிசீலனை செய்ய போறோம். எங்களை பரிசீலனை செய்ய தேவையில்லை. அங்க 31 கடைக்காரருக்கு முடிய போட்டோவோட அங்க 31 ஃபைலும் இருக்குது மாநகர சபையில. அங்க கூப்பிட்டாலே 31 உரிமையாளரும் போவாங்க. எத்தனையோ ஊழல்கள் நடக்குது. நியூ மார்க்கெட்டுக்கு எல்லாம் ஒவ்வொரு கடையையும் ஒவ்வொரு முதலாளிமார் பல கோடி கொடுத்து மாநகர சட்டம் சொல்லுது ஒரு கடைன்றது உரிமையாளர் நடத்தலாம் அல்லது அவற்றை மகன் நடத்தலாம் இல்லாட்டி ஒரு பேரன் பரம்பரையா நடத்தலாம் தான் சட்டத்திலே அதுல அவையினுடைய ஒப்பந்தத்திலே இருக்குது. ஆனா இன்றைக்கு அந்த சட்டம் எல்லாத்தையும் மீறி பல கோடிகள் நம்ப மாட்டீங்கள் 5 கோடி 4 கோடி என்று ஒரு கடையை வேண்டிக் கொண்டு முதலாளி பக்கத்து கடையை வேண்டி நடுவால சிவர் உடைச்சு பின் கடையை வேண்டி அந்த சிவரை உடைச்சா 4 காலில் இந்த பில்டிங்கள் நிக்குது. இப்ப நடிச்சுவர் ஒண்ணும் இல்ல.
என்றைக்கு இந்த சின்னனா ஒரு நிலநடுக்கமோ சின்னனா ஒரு இது பாரிய மழை வெள்ளம் இந்த நகரத்தை போடுமா இருந்தா அந்த பில்டிங் கீழே இறங்கும். காரணம் நடிச்சுவர் முழுக்க உடப்பட்டுக்குது. எல்லாம் உடப்படுற சும்மா உடப்படாது. வருவாப்பதி மாநகர சபை உயர் அதிகாரிகளுக்கு கையூட்டல் கொடுத்து தான் உடப்படுது. ஏனென்றா நாங்க ஒரு சின்ன சகரம் மாத்திரண்டாலே 10 கடிதம் கொடுத்து 20 மாநகர சபை போகணும். போனா வந்தா தான் வந்து பார்வையிட்டான்னு. அப்ப இந்த சிவர் உடைக்கிறதுக்கு யாரு அனுமதி கொடுத்தது? ஒரு கடை என்றது ஒரு ஓனர் தான் நடத்தலாம். பக்கத்து கடையை வேண்டி நான் பின் கடையை 2 வேண்டி அப்படியே பெரிய பூச்சிட்டி மாதிரி நடப்படுது கடை கனவுக்கு. நான் என்னுடைய மோனூர்ல போட்டுக்கிறேன். ஆனா அதையெல்லாம் கண்டும் காணாம விட்டு போட்டு சபை உறுப்பினர் அவைக்கு நான் ஒன்றை சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற நகரத்துக்கு இருக்க பல ஊழலை நான் பிடிச்சு தரேன். அண்டையை கூட மேரம்மாவை என்னுடைய வியாபார உரிமம் கடைக்கான வியாபார உரிமத்துக்கு நான் விண்ணப்பம் செய்து இந்த பார்த்தா தெரியும் 4 மாசம். இந்த டேட்டை பாருங்க. கௌரவ முதல்வருக்கு விண்ணப்பம் செய்து இந்த டேட்டை பாருங்க. 4 மாசம் என்ன தனிப்பட்ட ரீதியில பழி பண்றீங்க. இன்னும் வியாபார உரிமம் தரவில்லை. மாசம் நான் என்னுடைய கடைக்கு மாசம் வட்வரியோட சேர்த்து பாருங்க. 6000 வட்வரி 7670 ரூபாய் காசு கட்டுறேன். 16 வருஷமா மாநகர சபையோட தொடர்புல இருக்கு. எனக்கு பழிவாண்டின காரணம் என்ன? சில ஊழல்களை நான் என்னுடைய மோனூர்ல தெரியப்படுத்திட்டேன். மூணூர்ல தெரியப்படுத்தினா இன்னும் வச்சு 4 மாசம் இழுத்து அடிக்கிறேன். அதே நேரம் 15 நாள்ல ஒரு வியாபார உரிமம் வழங்கப்பட்டிருக்கு. தெரியும் இந்த பாருங்க. 15 நாள்ல வியாபார உரிமம் வழங்கப்பட்டிருக்கு. 17/11/2025 அன்று விண்ணப்பம் சமர்க்கப்பட்டு 2/12/2025 அனுமதிக்கப்பட்டது. ஆஸ்பத்திரி வீதியில் புதிதாக திறக்கப்பட்ட வியாபார நிலையம் பல்வேறு அங்காடியின் பேர். இப்ப போனா அதுல வீடியோ எடுத்து பாருங்க. தெருவுல நிக்கிற எங்க இருந்தாலும் முனிசிபலால அமைக்கப்பட்ட கடை இது. அது தெருவுல இருக்கிற தட்டு போனா 2 மாசி பக்கத்துல பாருங்க. தெருவுல இருக்கிற தட்டுக்கு 15 நாள்ல வியாபார உரிமம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த தட்டை நாங்க 31 வியாபாரிகளும் சேர்ந்து உடனே அகற்ற சொன்னாங்க. ஏன்டா இதுல இருந்து 50 மீட்டர் மாநகர சட்டத்திலே இருக்குது. 500 மீட்டருக்குள்ள எந்த ஒரு வியாபார புது நிலையம் அமைக்கலாண்டு. அப்படி அமைச்சு நாங்க ஒரு நாள் கடையை பூட்டி கடையடைப்பு செய்து மாநகர முதல்வர்ல இருந்து ஆளுநர்ல இருந்து உள்ளூராட்சி ஆணையாளர் பல பேரை கடிதத்தை கொடுத்து எந்த விதமான அக்ஷன் இல்ல. ஆனா அதே நேரம் அதே 31 எதிர்ப்பு தெரிவிச்ச கடைக்கு 15 நாள்ல வியாபார உரிமம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா 16 வருஷத்துக்கு மாதம் 7,000 லட்சம் கட்டி வாடகை கட்டி வியாபாரம் செய்ய எனக்கு 4 மாசமா பழி வேண்டி கொண்டு நிக்கணும். வியாபார உரிமம் தராம இது சம்பந்தமா உரிய அதிகாரிகளை கவனம் எடுக்கணும். மாநகர சபையில பழி வாங்கிட்டும் படலம் தான் தொடர்கிறது. பார்த்தா தெரியும். வியாபார உரிமத்துக்கு நான் 4 மாசம் கொடுத்து இன்றைக்கும் தனிப்பட்ட ரீதியில என்ன வச்சு பழி வேண்டிக்கணும். இது சம்பந்தமாக நாளை ஆண்டைக்கு நான் மேலிடங்கள் செல்லத்தான் இருக்கிறேன். அது சென்ற பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை பார்ப்போம். மற்றும்படி நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா யாழ் மாநகர சபை கௌரவ ஆளுநரை கூட தவறா வழி நடத்தி வைக்கிறோம். நீங்க பார்த்தா தெரியும். ஆளுநர் செயலகம் வடமாகாணம் அவைக்கு கடிதம் அனுப்பி வைக்கணும். யாழ் மாநகர சபை தலைவர் நகர அப்புல் வியாபார சங்கம் வைரகோயில் வச்சன இவர்தான் தலைவர், நான் செயலாளர் என்ற ரீதியில நான் இந்த கருத்துக்களை சொல்றேன். அப்ப ஆளுநருக்கு அனுப்பியிருக்கணும். முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ள வியாபார நிலைய உரிமையாளர் பல்வேறு அங்காடி எனும் பகுதிக்கு வியாபார அனுமதிக்கு விண்ணப்பித்துள்ளார். அந்த கடை தட்டு ரோட்ல தட்டு அத்துடன் இக்கடையில் பல்வேறு வாணிபம் நடைபெறுவதென வருமான பரிசோதர் அறிக்கை விட்டுள்ளார். வருமான பரிசோதர் கையில வேண்டிக் கொண்டு பெருசா வேண்டிக் கொண்டு அறிக்கை விட்டா என்னண்டு இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு போய் அதுல எங்களோட கருத்தை கேட்டுட்டு ரெட்னமாவதி பக்கத்துல கோனீஸ்வரர் பக்கத்துல வர ரோட்டு கரையில 2 மேசையை போட்டு பழைய வளர்ந்து வருது. அது பல்வேறு அங்காடியா. எனக்கு நேசர்ல டீச்சர் படிப்பிச்சு தந்தா பல்வேறு அங்காடியாண்டா எல்லாம் சோப்பு அரிசி சீனி பருப்புகள் இருக்கிற பல்வேறு அங்காடியாண்டு தனியா பழங்கள் தான் இருக்கிற பல்வேறு அங்காடியாண்டு நான் படிக்க இல்லை. ஆனா அந்த வருமான வரி பரிசோதர் கௌரவ ஆளுநருக்கு அனுப்பி வைக்கணும். இப்படி ஒரு தவறான இந்த கௌரவ ஆளுநர் உடனடியா நடவடிக்கைக்கு எடுக்கணும். என்ன காரணம்னா அவரை கூட பிள்ளை நடத்தி வைக்கிறோம். என்னத்துக்கு ஒரு தனி பழத்தட்டை பரிசோதனை பரிசீலிச்சு பல்வேறு அங்காடி நடக்கலாம். இந்த ரோட்ல நிக்கிற பழக்கடைக்கு தான் 15 நாள்ல வியாபாரம் உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக உடனடியாக கௌரவ வடமான ஆளுநர் தன் கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த 15 நாள்ல வியாபார உரிமம் வழங்கப்பட்ட அந்த கோப்பு இந்த 15 நாள் இந்த பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். 15 நாள்ல வியாபார உரிமம் இது மாநகர சபை எங்களுக்கு உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அனுப்பி அது போட்டோ பிறகுதான் எங்களுக்கு வந்தது. இந்த பாருங்க இந்த 17/11/2025 என்று வியாபாரம் விண்ணப்பிக்கப்பட்டு 2/12 15 நாளைக்குள்ள இந்த 15 நாளைக்குள்ள நாட்டுல இயற்கை அனர்த்தம் தெரியுமா? 11ஆம் மாசம் 29ஆம் தேதி இயற்கை அனர்த்தம் நடந்த கால போகுது.
இந்த காலப்பகுதியில வேகமாக 15 நாள்ல வியாபார உரிமம் வழங்கப்பட்டிருந்தா இதுல நடக்கிற ஊழல்களை நீங்க நான் சொல்ல தேவை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. 15 நாள்ல 2 சனி 2 ஞாயிறு கழிச்சா 11 நாள் 11 நாள் ஒரு கிழமை. அதை விட இவ்வளவு பேரும் சைன் வைக்க வியாபார உரிமம் வழங்குறதுண்டா சோழவரி பகுதி அதிகாரிகள் பார்க்கணும், வருமான பகுதி அதிகாரிகள் பார்க்கணும். அடுத்தது பொது சுகாதார நேரடியா வந்து பார்க்கணும். பொது சுகாதார நான் நேரடியாக வந்து பார்த்து பக்கத்து கோனிஸ்டோஸ் பல்வேறு லங்காடு தானே அதை பார்த்துட்டு சைன் வச்சுட்டு அறியாது. அடுத்தது சுகாதார வைத்திய அதிகாரி சிபாரிசு பண்ணணும். அடுத்தது பிரதம கணக்காளர் சைன் வைக்கணும். இது மாநகர சபை விண்ணப்ப போமனா காட்டுறோம் உங்களுக்கு வியாபார உரிமை போ. அடுத்த மாநகர ஆணையாளர் செயலாளர் இவ சைன் வைக்கணும். கடைசியா 4வது இறைவரி பரிசு அறிக்கை விடணும். அடுத்தது மாநகர முதல்வர் சைன் வைக்கணும். கடைசியா இதெல்லாம் இத்தனை 9 பேர் சைனும் அந்த 15 நாள்ல கொடுத்த வியாபார உரிமத்துல இருக்காண்டு கௌரவ முதல்வர் ஆணையாளர் இத ஒருத்த பரிசீலனை செய்யணும். அவை இந்த வியாபார உரிமத்துல இதுல ஆற்றிய போலி சைன்கள் வழிபட்டு இருக்காண்டு. ஏண்டா நாட்டுல இயற்கானத்து நடந்த கால போயில இந்த 9 பேருடைய அலுவலகத்துக்கு போய் வரையே ஒரு அலுவலகத்துக்கு போற ஒரு நாள் 9 நாள் செல்லும் 15 நாள். அதுல இயற்கானத்து நடந்த கால போயில என்னன்றது எங்கட நான் வியாபார உரிமத்துக்கு போம் கொடுத்து சுகாதார போய் அதிகாரி வந்து பார்த்தவர் 15 நாளை பிறகு அத்தனை 3-4 முறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்கு போய்த்தான் சார் எனக்கு அவசரம் வியாபார உரிமம் பேங்க்ல கேட்கிறாங்க உடனே சமர்ப்பிக்கணும் நீங்க இருக்க வந்திருக்க பார்த்து 15 நாளை பிறகு வந்து 15 நாள் பார்த்த பிறகு 4ஆம் நாள் போய்த்தான் நான் நின்றுதான் அவர் அங்க ஃபைல் அனுப்பினார். அப்ப சுகாதார வைத்திய அதிகாரியே 20 நாள் சென்றுச்சுது. அப்ப ஒரு அதிகாரியின் பதிவுக்கு 20 நாள் எனக்கு வியாபார உரிமம் சென்றா 9 பேரும் 15 நாளுக்கு என்னன்னு கொடுத்தவர். இது சம்பந்தமா மாநகர கௌரவ ஆளுநர் இது சம்பந்தமா மாநகர இதுவரை பல ஊழல்கள் நான் மலிக்கொண்டு மேற்பட என்ன தனிப்பட்ட ரீதியில கூப்பிட்டா தனித்தனை காட்டுவேன். இந்த மாநகர சபை மீன் சந்த இறைச்சிக்கடை கொள்கலன் எல்லாம் இரவுல 2 மணி போய் தாங்க பிடிச்சதாக படம் காட்டிச்சு 4-5 மெம்பர் நான் சொல்றேன் என்ன கூப்பிடுங்க விவாதத்துக்கு நேரடியாக வாரன் அவை பிடிக்கிறதுக்கு 1 கிலோ மேய்க்கும் போது கௌரவ முதல்வர் அம்மாட்ட நான் போனான். கௌரவ முதலம்மாட்ட போய் அவட்ட நான் 1 மாதம் ஆச்சம்மா என்னுடைய வியாபார உரிமம் இன்னும் வழங்கப்பட இல்லையம்மா இது சம்பந்தமா நீங்க ஒருக்க பாருங்கம்மா ஆராயுங்கம்மா நான் பாக்குறேன் தம்பி. அதுல வச்சு உதவி மேயர் கௌரவ முதல்வர் மெம்பர் அதுக்கு 5 மெம்பர் 2-3 பேர் இருந்தவர் அவைக்கு முன்னுக்குதான் சொன்னான் அம்மா மீன் சண்டை கொள்கலன் இல்லையம்மா ஒரு மாட்டுக்கு லைசன்ஸ் எடுத்து 10 மாடு அடிக்கணும், ஒரு ஆட்டுக்கு பொம்சன் எடுத்து 10 மாடு அடிக்கணும், மிச்சம் 9 மாட்டுக்குரிய மாநகர சேரக்கூடிய நிதி எல்லாத்தையுமா பொக்கெட்ல போகுது வருவா போகுது அதிகாரிகள் கொண்டு போயிடும். இது தான் பாருங்க. அப்ப மேரம்மா என்ன கேட்டவா தம்பி அது சுகாதார பகுதி அதிகாரிகள் எல்லாம் நிக்கிறோம் என்ன வருவா பகுதி அதிகாரிகள் போவினோம் நான் சொன்னம்மா என்ன பிறண்டு ஒரு ஆளுங்க நிக்கிறோம்மா அவர் தான் எனக்கு தகுந்த தகவலை தந்தவர் நீங்க பொய்யண்டா நீங்க அவருக்கு ஆராய்ச்சி பாருங்க சொல்லி 7ஆம் நாள் தான் பாஞ்சவர் ஆராய்ச்சி போட்டு அதை கூட நாங்க அந்த ஊழலை பிடிச்சு கொடுத்துனாங்க. அப்படி எவ்வளவு ஊழல்கள் இங்க இருக்குது மாநகர வருவாப்பகுதி அதிகாரிகள் ஊழல்கள் நாங்க மேற்கொண்டு மேலிடவங்களை கூப்பிட்டால் தகுந்த இதோட நாங்க ஊழலை பிடிச்சு கொடுப்போம். ஆனா இந்த ஊழல நான் பலி குழந்த வழியாத்தான் இன்றைக்கு 4 மாதமா என்னுடைய வியாபார உரிமம் தராம என்ன இழுத்தடிக்கிறோம் பழி வேண்டிக்கிறோம். சட்டமே என்ன மனித உரிமை ஆணைக்குழு போனான் முறைப்பாடு கொண்டு மனித உரிமை ஆணைக்குழு போனான் இப்படி என்ன பழி வேண்டினோம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். நீங்க அதுக்கு மாநகர மேலிடமான உள்ளூராட்சி ஆணையாளர்கிட்ட போங்க அங்கேயும் உங்களுக்கு தீர்வு காட்டி அடுத்த கிழமை என்னட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி இருக்கிறோம். அதுக்குரிய எனக்கு தீர்வு கிடைக்காட்டி இன்னொரு 10 நாளைக்கு என்னுடைய வியாபாரத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்காட்டி யார் மனித ஒரு ஆணைக்குழுல நான் முறைப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவர்கள் சொல்லி அனுப்பின வசனம் இதுதான் நீங்க எதுக்கும் ஆர்டர் படி மேல போங்க அங்க ஆணையாளர்கிட்ட உங்களுக்கு தீர்வு கிடைக்காட்டி நீங்க இங்க வாங்கன்னு சொல்லி அனுப்பிக்கிறோம். அது கிடைக்காத பட்சத்தில் நான் மேற்கொண்டு மேல என்னுடைய ஒரு தனி மனிதன் யாழ் மாநகரசபைக்கு வைத்துக் கொண்டு யாழ் மாநகரசபை சொந்தமான கடையை நடத்தி கொண்டு யாழ் மாநகரசபைக்கு மாதம் 2,000 வரிய கட்டுற எனக்கு வியாபார உரிமம் தராம பழி வேண்டிடும். இது சம்பந்தமா என்னுடைய அடிப்படை உரிமையை நான் கேட்டு எங்கே நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். மற்றுக்கொண்டு மேற்கொண்டு ஒரு கடைக்கு வியாபார உரிமம் சொன்னா 7,000 ரூபாய் கட்டணும். ஒரு கடைக்கு 7,000 சொன்னா 31 கடைக்கும் 2,17,000 வருஷம் கட்டணும். ஆனா இது 2,11,000 ரூபாயை தனிப்பட்ட விரோதமா அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய நிதிய தனிப்பட்ட விரோதமாக துஷ்பிரயோகம் செய்யணும். இந்த அதிகாரிக்கு ஊழலற்ற அரசாங்கத்தை இப்ப நடத்தி கொண்டிருக்கின்ற கௌரவ மேன்மதங்க ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதியை நான் ஒரு
ஒரு யாழ் நகர ஒரு வியாபாரியாக கேட்டு நிற்கிறது. உடனடியாக யாழ் மாநகர சபையில உடனடியாக ஒரு விசாரணை பிரிவு ஆரம்பிங்க. பல ஊழல்கள் வெளிவரும். என்ன போல பல பேர் தன்னிச்சையாக பழி வேண்டப்படுகிறோம். 4 மாதம் கடந்து என்னுடைய வியாபார உரிமம் எனக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் 31 கடைக்காரன் எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு கடைக்கு 15 நாள் வியாபார உரிமம் வழங்கப்பட்டது. சகல ஆவணங்கள் அவையன்ற எழுத்தோட இருக்கு. எங்களுக்கு அனுப்பின எழுத்துகளோட. நான் ஒன்னும் புனையே இல்லை. இதுல எதுவுமே புனையே இல்லை. கௌர ஆளுநரை கூட தவறா வழி நடத்தி வைக்கணும். அந்த ரோட்ல இருக்க சட்டுக்கு 15 நாள் வியாபார உரிமத்தை கொடுத்துட்டு பல்வேறு அங்காடி என்ற கொடுத்து கிடக்கும். பல்வேறு அங்காடி நடக்குதான்னு சொல்லி அவருக்கு கூட அனுப்பிட்டு அவன் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும் கடிதத்தை. இப்படி பல ஊழல்கள். இது விசாரணை பிரிவு ஒன்று ஆரம்பிச்சு இந்த ஊழல்கள் முழுக்களையும் கண்டறியணும். கௌரவ மேன்மதங்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சேர நான் மன்றாட்டமாக கேட்டு நிற்கின்றேன்.